வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல 1968ஆம் ஆண்டு ஐரிஷ் என்ற பொண்ணும் அவங்க லவ்வரை கூட்டிக்கிட்டு புதுசா கட்டி இருக்கிற ஸ்கைவியூன்னு சொல்லப்படுற ஒரு டவர் ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த டவர் ஹோட்டலோட உச்சிக்கு போன உடனே நம்ம ஐரிஷுக்கு அங்க ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுது. அப்ப அவரோட லவ்வர் அவங்களை ப்ரொபோஸ் பண்ற நேரத்துல நம்ம ஐரிஷ் நினைச்ச மாதிரியே அந்த ஹோட்டல்ல ஒரு பெரும் விபத்து நடக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாரும் செதறி ஓடும்போது கொடூரமா இறந்து போறாங்க. கடைசியா நம்ம ஐரிஷும் ஒரு சின்ன பையனும் உயிர் பிழைக்கிறதுக்கு முயற்சி பண்ற தருவாயில மரணம் அடைய நம்ம ஸ்டெப்னின்ற ஒரு ஸ்டூடெண்டோ கண் முழிக்கிறாங்க. இப்ப நடந்தது எல்லாமே அவங்க கண்ட கனவா இருந்தாலும் சில மாசமாவே இந்த ஒரே கனவு தான் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது. அதுக்கு காரணம் கடைசியா அந்த கனவுல இறந்து போறது அவங்க பாட்டி ஐரிஷ் தான். இதை கிளாரிஃபை பண்றதுக்காகவே ஊருக்கு ஒதுக்குறமா தனியா வாழ்ந்துட்டு இருக்க அவங்க பாட்டியை போய் நம்ம ஸ்டெப்னி மீட் பண்றாங்க. அவங்களோட பாட்டியோ, நீ கண்ட அதே கனவை அன்னைக்கு நான் பார்த்ததுனாலதான் அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே எச்சரிச்சு நிறைய பேரை காப்பாத்தினேன். ஆனா வருஷங்கள் போக போக என் கணவர் உட்பட அந்த விபத்துல தப்பிச்ச எல்லாரும் ஃபேமிலியோட இறந்து போனாங்க. இதை பத்தி நம்ம குடும்பத்துக்கிட்ட சொன்னா அவங்க யாருமே நம்பல. அதனால என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இப்ப தனியா இங்க தங்கி இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அப்ப பாட்டியும் ஸ்டெப்னி கிட்ட இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவே ரொம்ப நாளா நான் ஆராய்ச்சி பண்ணி கட்டுரையா ஒரு புக்கை எழுதி வச்சிருக்கேன். இந்த புக்கை எடுத்துட்டு போய் நம்ம ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு உதவுன்னு சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் நம்பாத நம்ம ஸ்டெப்னியும் அந்த புக்கை வாங்க மறுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதனால பாட்டியோ தான் பேத்திக்கிட்ட இதெல்லாம் உண்மைதான் நிரூபிக்கிறதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கொடூரமான விபத்துல அவங்க கண் முன்னாடியே இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயங்களை நம்ப ஆரம்பிச்சு நம்ம ஸ்டெப்னியும் அவங்க பாட்டி கொடுத்த புக்கை எடுத்துக்கிட்டு நேரா அவங்க குடும்பத்தை காப்பாத்த போறாங்க. அது மூலம் அவங்க குடும்பத்தை காப்பாத்தினாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா சைல்ட் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.